A1 மெஹந்தியின் ஃப்ரீ கிளாஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிகினர்ஸாக நான் எப்படி மெஹந்தி போடுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு சுத்தமாக மெஹந்தி போடவே வராது, ஒரு லைன் கூட நான் போட்டதில்லை அப்படின்றவங்க கூட சூப்பராக மெஹந்தி போட முடியும். நம்ம A1 மெஹந்தியில் இணைஞ்சிட்டிங்களா, நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த் கழித்து நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக தான் இருப்பீங்க. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நார்மலாக ஒரு ப்ராக்டிஸ் ஷீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு A1 மெஹந்தியுடைய இன்ஸ்டா பேஜ், யூடியூப் பேஜ் ரெண்டுத்துலேயுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தினமும் லைன்ஸ் போட்டு பாருங்கள். லைன்ஸ் அப்படின்றது கோன் பிடிக்கும்போது அந்த கோனை ஷீட்டில் படாமல் எப்படி நம்ம லைன் போடணும், தின் லைனாக எப்படி போடணும், திக் லைனாக எப்படி போடணும், டபுள் லைனாக எப்படி போடணும், இதெல்லாம் நீங்கள் இந்த வகுப்பில் பார்த்துட்டு இதில் எப்படி நாங்கள் போட்டிருக்கோமோ அதே போல் நீங்கள் போட பழகுங்க. எங்களை விட நீங்கள் ரொம்ப அழகாகவே போடுவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நீங்கள் லைன்ஸ் போட மட்டுமே நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா போதும். அவசரப்பட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, லைனை போடாமல் நான் புதுசாக டிசைன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு போவீங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க. நீங்கள் உண்மையாலும் ஒரு 3 மந்த்து கழித்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன்ஸை மட்டுமே கிட்டத்தட்ட 100 டைம்ஸ் நீங்கள் லைன்ஸை போட்டு பார்க்கலாம். இது எண்ணிக்கிட்டே போடணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை முறை போடுறீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறம் லைன்ஸை வெர்டிக்கல் லைன்ஸாக ஹரிசண்டல் லைன்ஸாக போடணும். வெர்டிக்கல் அப்படின்னா என்னன்னா, நேராக 1 அப்படின்னு சொல்கிறது நேராக இருக்குல்ல, அது மாதிரி போட்டால் அதுக்கு பேர் வெர்டிக்கல். அதுவே சாய்வாக கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது ஹரிசண்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. அதுக்கடுத்து ஜிக்ஸாக் முறையில் நீங்கள் லைன் போடுங்க. அந்த ஜிக்ஸாக் அப்படின்னா மேலே கீழே அப்படி போட்டால் அது கோடாகவே போடணும். மேலே வரைக்கும் அதாவது கிராஸ் லைன் கொடுத்து அதே கிராஸ் லைனில் கீழே கொண்டு வரும்போது ஜிக்ஸாக் ஆகுது. அதே ஜிக்ஸாக கர்வ் லைனாக கொடுக்கறது, வளைவாக, அதாவது பாம்பு போல் வளைவு நெளிவாக இருக்கும் இல்லையா, அது போல் கொடுத்தீங்கன்னா அது ஒரு லைன்ஸு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸு நீங்கள் அப் டவுன்லேயும், அதாவது ஹம்ஸை மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் 2 பகுதியிலுமே நீங்கள் ஹம்ஸ் போட்டு பழகணும். அப்போ அந்த ஹம்ஸ் போடும்போது சிங்கிள் லைனு, டபுள் லைன்ஸு இதெல்லாம் போடணும். ஹம்ஸ்லேயே எத்தனை வகையான ஹம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய நம்ம ஷேப்பு கொடுக்க முடியும். அதாவது ரொம்ப சின்ன ஹம்ஸு, மீடியம் சைஸு, கொஞ்சம் பெரிய சைஸு, இந்த மாதிரி ஹம்ஸை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சைஸை நீங்கள் என்ன சைஸ் ஆரம்பத்தில் எடுக்கிறீங்களோ அதே சைஸை எண்டு வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குறதுல தான் நம்ம திறமையே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. அதாவது முதல்ல குட்டி குட்டியான ஹம்ஸை நீங்கள் போட்டு நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா பெரிய ஹம்ஸு ஈஸியாக இருக்கும். சரி, பெரிய ஹம்ஸ் எந்த இடத்துல உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போடுறதுக்காகவும் பார்டர் டிசைன் போடுறதுக்கும் ஹம்ஸ் ரொம்ப நல்லாவே வரும். இதில் இந்த ஹம்ஸை நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படின்றது கீழ் நோக்கியும் போடலாம், மேல் நோக்கியும் போடலாம். 2 பகுதியிலையுமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கை அழகாக வரும். சரிங்களா? இப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேஸ் லைன்ஸை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அடிஷ்னல் லைன்ஸு, அதுக்கப்புறம் பேராகிராஃபாக இருக்கக்கூடிய ஃபில்லப் லைன்ஸு இதெல்லாமே உங்களால் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். இதே மாதிரி நீங்கள் பழகுங்க. நீங்கள் A1 மெஹந்தியோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு, ஃப்ரீ கிளாஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.